ஏடி, இன்னைக்கு என்ன ஒரு தினுசாதான் இருக்கு. ஏங்க, என்ன தினுசா இருக்கேன்? வழக்கம் போலதான் இருக்கேன். சும்மா எதையாவது பேசாதீங்க. நாளைக்கு பத்திரப்பதிவுக்கு போகணும்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கு. என்ன, உன் ஆதார் கார்டு தான் எங்க வச்சேன்னு தெரியல. அதை தேடி எடுக்கணும். ஆ, எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் திண்டாடிட்டு இருக்க போறீங்க. மெயின் அது தானே. எங்கன்னு பார்த்து எடுத்து வைங்க முதல்ல. எங்க பெட்டியில தான் இருக்கும். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். நீ சமைக்கிறியா? ஆ, சரிங்க. ஏனே உனக்கு இது நியாயமாப்படுதா? பொண்டாட்டி பேர்ல வீட்டை வாங்க போறியாமே? ஏனே அம்மா உசுரோட தானே இருக்கு, செத்து போகலல்ல. உசுரோட இருக்கும்போதே அம்மா பேர்ல வீட்டை வாங்காம நேத்து வந்தவ இவ பேர்ல வீட்டை வாங்குவியா? இங்க பாரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அம்மா பேர்ல வீட்டை வாங்கணும்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டை வாங்கியிருக்கணும். இப்போ எல்லாமே என் பொண்டாட்டி தானே பாத்துக்கிறா. வேற பொண்டாட்டி பேர்ல வீட்டை வாங்காம யாரு பேர்ல வாங்குவா? ஏன் உன் புருஷன் உன் பேர்ல ஏதாவது செய்யாம உன் மாமியா பேர்ல செஞ்சா சும்மா விட்டுருவியா? இங்க பாருனே, நீ பண்ற எதுவும் சரியில்லை. இவ வந்த நாள்ல இருந்து உன்னை மொத்தமா மாத்திட்டா. இந்த குடும்பத்தையே நாசமாக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. இவ பேர்ல வீட்டை வாங்கிட்டு கடைசியில அவ குடும்பத்தோட ஒன்னியசு கூட்டிட்டு போயிருவா. நாங்கெல்லாம் அப்ப நடுத்தரில் நிக்கிறதா? இங்க பாரு, நீ பேசுற எதுவும் சரியில்லை. உன் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க தலையிட மாட்டோம். அத மாதிரி எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்களே பேசி தீர்த்துக்குவோம். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அம்மா ஒண்ணு சொல்லல. நீ என்ன முந்திரி கொட்டை மாதிரி அங்க இருந்து இங்க வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. உன் புருஷனோட தங்கச்சி கறிக்கு 25,000 ரூபாய் கொடுத்ததுக்கு எப்படி தெருவுல போட்டு உன் நாத்தனாரையும் இழுத்து போட்டு அடிச்சவ தானே நீ பேசுறியாக்கும்? அப்போ உன் புருஷன் வீட்டை அவர் தங்கச்சி பேர்ல வாங்க சொல்லவா? ஏங்க, இது எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ பவளவல்லி, இவ கதை உனக்கு தெரியாதுல்ல. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மாமியாரு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 2,000 ரூபாய் வாங்கிட்டு போச்சான் புருஷங்கிட்ட. இவ புருஷங்கிட்ட அதுக்கு கணக்கு கொடுக்கலன்னு சொல்லி மாமியார கண்ட மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினவா இவ. இவ புருஷன் மட்டும் வீட்டை அவ அம்மா பேர்ல வாங்கிட்டா இவ உசுரோட விட்டுருவாளா? அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன அவமானப்படுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பேசாத. என்னத்த அவமானப்படுத்தினாங்க? நீங்க செஞ்சது தானே சொன்னாங்க. இங்க ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அதெப்படி? நாங்க எங்க அத்தை பேர்ல வீட்டை வாங்க தயாரு. ஆனா நீங்க உங்க மாமியா பேர்ல வீட்டை வாங்க தயாரா? என்ன பண்ண என்ன பண்ண? சும்மா எதையாவது சொல்லாத. அதுவா அந்த பேதி மருந்து விஷயம்? சொல்லட்டா சொல்லட்டா? இல்ல, சும்மா எதையாவது என் மேல பழி போடாத. ஏன் மேல இப்படி எல்லாம் இருக்க? என்ன பண்ணா? அன்னைக்கு புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல அம்மாவை எல்லாரையும். அப்ப இவ ஆச்சி கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? அவளை கடைக்கு கூட்டிட்டு போனா நாம நினைச்சதெல்லாம் வாங்க முடியாது, அவளுக்கு மெடிக்கல்ல போய் பேதி மருந்து வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? நான் தான் அதை தடுத்ததே. இவ்வளவு கேடு கட்டவளா நீ? ஒரு சேலை எடுக்கிறதுக்கு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற? நீ எப்படி வீட்டை வாங்குறதுக்கு சரின்னு சொல்லுவ? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசல்ல மிதிச்சு இங்க வந்து எங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணின அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா ஓடி போயிரு. அண்ணே, அது வந்து அது ஒரு ஃபன்னுக்காக பண்ணதுனே. வாய மூடு. வயித்தால போற மாத்திரையை கலந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. அது ஃபன்னுக்காக பண்ணதா? இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. என்ன புத்தி மைனி இது? என்ன புத்தி? இவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கிறீங்க. நான் என்னைக்காவது உங்களை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பனா? இல்ல உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு இவர்கிட்ட சொல்லியிருப்பனா? ஆனா நீங்க மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன கரிச்சு கொட்டுறீங்க? ஏன்னா நான் வேற ஜாதியில இருந்து வந்தவா, அப்படித்தானே?
இந்த கீழ்த்தரமான எண்ணம் உங்களுக்கு எப்ப மாறுதோ அப்பதான் நீங்க மனுஷியா இருப்பீங்க. இப்பவும் சொல்றேன், உங்களை வர வேண்டாம்னு சொல்லல, போக வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஒரு மனுஷியவாது என்ன நினைங்கன்னு தான் சொல்றேன். சீ, எப்படி போறா பாரு, திமிரு பிடிச்சவ. இவ திருந்தவும் மாட்டா, மத்தவங்களை நிம்மதியா இருக்க விடவும் மாட்டா. அதான் சொல்லிருக்கோம்ல, விடுங்க. இப்போ நானும் பதிலுக்கு பதிலு பரோட்டா பட்டாபி சொன்னானா விளக்கெண்ணெய ஊத்தி குடுன்னு அப்படியே லெமன் ஜூஸ்ல ஊத்தி குடுத்துட்டேன் தெரியுமா? இல்ல, என்ன பழக்கம் இது? அவங்க அப்படி பண்றாங்கங்கிறதுக்காக நீயும் பண்ணுவியா? இங்க பாரு, தப்பு. டி, அவ பண்ணது மட்டும் சரியா? அவளுக்கு அப்படித்தான் பண்ணணும். ஏன் மவன் சரியா தான் பண்ணிருக்கான். சும்மா இருங்க. சின்ன பிள்ளைங்க மனசுல கண்டதையும் விதைக்காதீங்க. ஏங்க, அவ பண்ணாங்கிறதுக்காக இவனும் பதிலுக்கு பண்ணா அது சரியா? அதெல்லாம் கண்டுக்காம விட்டா அவங்களே மாறிடுவாங்க. பதிலுக்கு பதிலு எத்தனை தடவை இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க? சும்மா எதையாவது சொல்லி கொடுக்காதீங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் சரி. சாரிமா, என்னதான் இருந்தாலும் அத்தை வயசுல மூத்தவங்க. நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான், தப்புதான். இனிமே அப்பலாம் நடந்துக்க மாட்டேன் சரியா? சரில, அப்பா கூட கடைக்கு போயிட்டு வா, சாப்பாடு ரெடி பண்ணுவோம். சரிம்மா, இப்போ இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாப்பா போலாம். சரிடா.